எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தை அமாவாசை. எல்லோரும் எங்கெங்கே கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ரெஸ்ட்டு தான். ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். காலையில் சமைச்சு பள்ளிக்குட்டிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்தாச்சு. சுண்டல் சாதம், தேங்காய் சாதத்துக்குள்ளேயே ஒயிட் சுண்டல் தனியாக வச்சு சுண்டல் சாதம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பு வேக வச்சு கம்பு சாதம் வச்சுருந்தேன். ஸோ அது மதியத்துக்கு தயிர் போட்டு அடித்து கொடுத்தாச்சு ஹஸ்பண்டுக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா அருள்குட்டி பசிக்குதும் பாரு, பால் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் பால் கேட்பார், சம்டைம்ஸ் கேட்க மாட்டார். அண்டு எப்பவுமே ஸ்வீட் பொங்கல் தான் சாப்பிடுவான். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு இது கொடுத்து பார்க்கலாம். வெண்பொங்கல் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கான். ஸோ அதனால் வெண்பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இது நான் வெண்பொங்கல் செய்கிறது, ஜஸ்ட்டு ட்ரை தான். பச்சரிசி கூட கொஞ்சம் புழுங்கலரிசியும் சேர்த்து போட்டுக்கிட்டு மிளகு ஜீரகம் அரைச்சி போட்டுக்கிட்டேன். மிளகு முழுசாக போட்டு ஜீரகம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நெய் நல்லா ஊற்றிக்கிட்டேன். முந்திரி அடித்து போட்டுக்கிட்டேன். ஒரு ஹாஃப் முந்திரியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இது நல்லா வெந்துட்டுருக்கு. கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன். வரமிளகா போடலை. அண்டு வேறு என்ன போடணுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பிட்றாங்க என்னன்ட்டு. அண்ட் நெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். நெய் தான் மதங்கிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நல்லா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நெய் போட்டேன். மிக்ஸி. ஸோ சுவையான வெண்பொங்கல் ரெடி. நல்லா மனம் வருது. ஸோ இது நம்ம மஞ்சத்தூள் போடவே இல்லை. பட் நெய்யோட எல்லோ கலரும் ஜீரகம் கொச்சதுனால அதனோட எல்லோ கலரும் இதுதான் நேச்சுரலான எல்லோ பாருங்களேன். ஸோ மஞ்சத்தூளில் கூட இந்த எல்லோயிஷ் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ நல்ல நாட்டு மாட்டு நெய் தான் நாங்கள் வாங்குகிறோம். பக்கத்தில் நான் ரிலேட்டிவ் கிட்டே யாருக்காவது நாட்டு மாட்டு நெய் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்கள். அவங்களுக்கு வீட்லேயே செய்கிற நாட்டு மாட்டு பசுவோட நெய், அவங்க நாட்டு மாடு மட்டும்தான் வச்சுருக்காங்க, அதனோட நெய் கிடைக்கும். நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஸோ நாங்கள் இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாகவே நாட்டு மாட்டு நெய் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாக, சளி பிடிக்கிறது இல்லை அவ்வளோவா. மோஸ்ட்லி பப்பாயாவில் விதையில்லாத பப்பாயா கொடுக்காதீங்க கிட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்து ஒன்றையும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். சுக்கடிக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப மருந்து ஸ்மெல் வரும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறத வாங்கி கொடுக்காதீங்க. சொத்தையாக பூச்சியாக ஓட்டையாக இருக்கிறதால வாங்கி கொடுங்க. அண்டு செங்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக வருது. ஸோ அது இல்லாமல் தூப்பில் விதை அரைச்சிட்டு இந்த மரபு வழி விதை கொண்டு வருவாங்க. அந்த விதை கிடச்சதுன்னா அதை வாங்கி கொடுங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து கொடுக்கணும். அண்டு வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நாங்கள் மார்க்கெட்லேயே வாங்க மாட்டோம். தோட்டத்தில் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக அங்கே கிராமப்புறத்தில் இருக்கிற கடைகளில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பழுத்ததுக்கப்புறம் கொண்டு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இயற்கையாக பழுக்க வச்சு கொண்டு கொடுத்துருப்பாங்க. அது கிடச்சதுன்னா அதை வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் பார்த்து நம்ம தான் கிட்ஸுக்கு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்த்தி லைஃப் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். அதுதான் மேட்டர். ஸோ வெண்பொங்கல் நல்லா வேகணும். இப்போ தான் முக்கால்வாசி அரிசியாக இருக்குது. ஸோ நல்லா வேக வைப்போம். ஈவினிங்க்கு மேலே குளிச்சுக்கிட்டு ஆக்சுவலி அமாவாசை 6 to 8:30 அந்த 6 மணிக்கு மேலே சூரியன் இதானதுக்கப்புறம் பகலில் 8 to 1 வரைக்கும் பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டு படையல் படிக்கிறதுனா படிக்க சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம கோயிலுக்கு போய் அந்த அமாவாசையோட நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ப்ரே பண்ணிட்டு வரலாம் சாமிக்கு அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ அமாவாசை அப்போ எப்பவுமே நம்ம 6க்கு மேலே கோயிலுக்கு போகிறது தான் நல்லது, இருட்டானதுக்கப்புறம். அதே மாதிரி பௌர்ணமிக்கு நைட்டு நம்ம சாமி கும்பிட்றது தான் நல்லது. ஸோ அமாவாசை பௌர்ணமி எப்போவுமே நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். இன்றைக்கி என்னோடய நட்சத்திரம். ஸோ ஏகாதசி எல்லாமே கலந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.